சொல்லுகிறார்கள். அந்த ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய தியாகத்தின் மூலமாக வந்தது தான் அந்த ஹரம். அவர்களுடைய தியாகத்தின் மூலமாக வந்தது தான் ஹஜ். அவர்களுடைய தியாகத்தின் மூலமாக வந்தது தான் ஜம்ரா. அவர்களுடைய தியாகத்தின் மூலமாக வந்தது தான் ஹஜ்ஜுடைய கிரிகைகள். அவருடைய மனைவியினுடைய தியாகத்தின் மூலமாக வந்தது தான் தொங்கோட்டம். அவருடைய மகனுடைய அந்த கால் பாதத்திலிருந்து வந்தது தான் ஜம்மாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் அவர்கள் பேசிய பேச்சுக்களை, அவர்கள் அசைந்த அசைவை, அவர்கள் அதாவது ஒவ்வொரு அசைவையும் அல்லாஹ் வீணாக்கவில்லை. இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் விதியாக்கி இருக்கிறான். அவர்கள் செய்த தியாகம் இன்றும் நாம் அவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த ஹரத்துக்குள்ளே செல்லக்கூடிய நேரத்தில் ஆரம்பமாக பெரிய ஒரு பாதை இருக்கும். அந்த பாதையினுடைய பெயரே இப்ராஹிம் கலீல் ஸ்ட்ரீட். அந்த பாதையினுடைய பெயர். அது மாத்திரமா சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் அத்தஹியாத் ஓதும் பொழுது அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரை சொல்லுகிறோம், சொல்லித்தான் சலாம் கொடுக்குகிறோம். அவருடைய பெயர் இன்றும் மொழியப்பட்டு கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜுடைய பயணம் செல்ல ஆசை இல்லையா? பணம் இருந்தால் போகலாமா? வசதி இருந்தால் போகலாமா? பலம் இருந்தால் போகலாமா? முடியாது சகோதரர்களே. எத்தனையோ பணம் படைத்தவர்கள் இருந்தும் அந்த மண்ணை மிதிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லையே. எத்தனையோ வடை சுட்ட ஏழைகள், கஞ்சி காய்த்து விற்ற ஏழைகள், எத்தனையோ பேர்கள் அந்த மண்ணை மிதித்து விட்டு வந்து விட்டார்களே சகோதரர்களே. பலம் இருந்து போக முடியாது, பணம் இருந்தும் போக முடியாது. துஆ இருக்க வேண்டும், அந்த கஅபத்துல்லாவை பார்க்க வேண்டும், அந்த மக்கமா நகரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் மாத்திரம் தான் சகோதரர்களே அந்த கஅபத்துல்லாவுக்குள் செல்ல முடியும். இன்னொரு ஆச்சரியமான விடயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் 7வது வானத்தில் ஒரு பள்ளியை வைத்திருக்கிறான், ஒரு பள்ளியை கட்டி வைத்திருக்கிறான். பிரம்மாண்டமான பள்ளி வாயில். குர்ஆன் பேசுகிறது, வத்தூர் வ கிதாபின் மஸ்தூர் ஃபீ ரக்கின் மன்ஷூர் வல் பைத்தில் மஅமூர். அந்த பள்ளியினுடைய பெயர் என்ன தெரியுமா? பைத்துல் மஅமூர். 7வது வானத்தில் கட்டப்பட்ட பள்ளி. ஆச்சரியம் என்ன தெரியுமா சகோதரர்களே? அந்த பள்ளியை அல்லாஹ் கஅபத்துல்லாவுக்கு நேராக 7வது வானத்தில் அல்லாஹ் கட்டி இருக்கிறான். பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? எவ்வளவு விசாலம் தெரியுமா அந்த பள்ளி? ஒவ்வொரு நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 70,000 மலக்குமார்கள் அந்த பள்ளிக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள். சென்ற மலக்குமார்கள் யாரும் இதுவரை திரும்பி வரவில்லை. கியாமத் முற்றும் சென்று கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் கூடிய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கஅபத்துல்லாவை பார்க்க வேண்டும் சகோதரர்களே. கவலைப்படுவோம், துஆ செய்வோம், பணம் சேர்ப்போம், அதற்காக வேண்டி நாம் செல்வோம் சகோதரர்களே. ஹஜ்ஜுக்கு செல்வதே ஒரு பாக்கியம் சகோதரர்களே, அதை பாக்கியமாக கருதுவோம். ஹஜ்ஜுக்கு நாம் செல்வதே பாக்கியம் என்றால் அந்த ஹஜ்ஜிலே, அந்த ஹரத்திலே, அந்த மக்காவிலே, அந்த மதீனாவிலே தொழுவிக்க கூடிய இமாம்கள் எவ்வளவு பாக்கியசாலிகள் சகோதரர்களே. இமாம் சுதைஸ் ஹஃபிதஹுல்லாஹ், நாம் அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். 1982ஆம் ஆண்டு அவர் இமாமாக நியமிக்கப்பட்டவர். 2024 இன்று சகோதரர்களே 42 வருடங்களாக மக்காவுக்குள்ளே இமாமாக இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்ற இடத்தில் நிற்கிறார். ஹுதுபா செய்து அலங்கரித்த இடத்தை இன்று அவர் ஹுதுபா செய்து அலங்கரிக்கிறார் சகோதரர்களே. இன்னொரு இமாம் இருக்கிறார், கேள்விப்பட்டிருக்கிறோம், அப்துல்லா ஜுகனி. இவர் சஹாபிகளுடைய பரம்பரையிலே வந்தவர், பனு ஜுகைனா கோத்திரத்தை சார்ந்தவர். யாருக்கும் கொடுக்காத ஒரு பாக்கியம்
பாக்கியத்தை அல்லாஹ் இவருக்கு கொடுத்திருக்கிறான். அவர் முதலாவது இமாமாக இருந்தது மஸ்ஜிதுல் கிப்லத்தைன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவித்த அந்த பள்ளி வாயிலில் முதலாவது இமாமாக இருந்தார். இரண்டாவது இமாமாக மஸ்ஜிதுல் குபாவுக்கு மாறினார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவித்த அதே பள்ளி வாயில். மூன்றாவது இமாமாக மஸ்ஜிதுன் நபவிக்கு மாறினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவித்த அதே பள்ளி வாயில். நான்காவது இப்பொழுது வரைக்கும் கஅபத்துல்லாவிலே இமாமாக இருக்கிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவித்த அனைத்து பள்ளி வாசலிலும் அவர் தொழுவித்திருக்கிறார். சகோதரர்களே, எவ்வளவு பாக்கியம் சகோதரர்களே, எவ்வளவு பாக்கியம். எம்முடைய குழந்தைகளையும் உருவாக்க முடியும், எம்முடைய குழந்தைகளையும் உருவாக்க முடியும். கவலை இருக்க வேண்டும், தியாகம் இருக்க வேண்டும், துஆ இருக்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ் கூடிய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, கஅபத்துல்லாவுக்குள் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொழுத அந்த இடத்தை இன்று சென்றாலும் பார்க்கலாம். அந்த கஅபத்துல்லாவுக்குள் ஹஜருல் அஸ்வதுக்கு பக்கத்திலே ஷாதிர்வான் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அது பொதுவாக வெள்ளை நிறமாக இருக்கும். ஆனால் 8 இடங்களில் கொஞ்சம் உயரமாக விலை மதிக்க முடியாத கற்களை பொதிந்திருக்கிறார்கள். சகோதரர்களே, அந்த இடத்தில் வைத்து தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுது பழக்கினார்கள். சகோதரர்களே, அந்த ஷாதிர்வான் என்ற இடத்திலே இருக்கக்கூடிய அந்த 8 கற்களையும் வைத்தது அபு ஜாஃபர் அல் மன்சூர் என்ற கலீஃபா. சகோதரர்களே, அந்த இடத்தில் தான் தொழுகையையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பழக்கினார்கள். அங்கே இருக்கிறது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான கால்பட்ட மண். வேறு ஒரு இடத்திற்கும் அதை எடுத்து செல்ல முடியாது, ஹராம். அங்கு இருக்கக்கூடிய புல்லை கூட பிடுங்கி வேறொரு இடத்துக்கு எடுத்து செல்வதை அல்லாஹ் ஹராமாக ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த மக்காவை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். அடுத்து மதீனா ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் செல்ல இருக்கின்ற ஒரு பகுதி. மதீனாவினுடைய சிறப்பு அது வித்தியாசம். சகோதரர்களே, மக்காவில் ஹரத்துக்குள் வந்தால்தான் அமைதி. ஆனால் மதீனாவில் வாயிலுக்குள் நுழைய முன்னாலே அமைதி. சகோதரர்களே, மக்கா உலகத்தினுடைய சிறந்த பூமி, மதீனா உலகத்தினுடைய சொர்க்க பூமி. சகோதரர்களே, அல்லாஹ் கூடிய நல்லடியார்களே, எப்படி அல்லாஹ் மக்காவில் சுவர்க்கத்து கல்லை இறக்கினானோ அது போன்று மதீனாவில் சுவர்க்கத்து பழத்தை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். அல் அஜுவா மினல் ஜன்னா, அஜுவா ஈத்தம்பலம் சுவர்க்கத்திலிருந்து உருவாக்கப்பட்ட பழம், சொர்க்கத்து பழம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அஜுவா ஆலியா இருக்கிறது. மதீனாவுக்கு சென்றால் தான் அதை பெற்றுக் கொள்ளலாம். பிஸ்மில்லாஹி துர்பத்து அர்தினா வரீகதி பஅதினா, அந்த மதீனாவினுடைய மண் எல்லா நோய்களுக்கும் நிவாரணி என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த மதீனாவில் உஹது மலை இருக்கிறது, 7 கிலோமீட்டர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹாதா ஜபலு யுஹிப்புனா, அந்த உஹது மலை எங்களை நேசிக்கிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறிய கல் அது. சகோதரர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஏறிய கல், அதாவது ஏறிய மலை. சகோதரர்களே, அது அல்லாஹ் கூடிய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கரத்தால் நாட்டிய, அதாவது ஈச்சன் தோடம் அங்கு இருக்குகிறது, சென்றால் பார்க்கலாம். சகோதரர்களே, அடுத்த விடயம் தான் ஜம்சம். சுருக்கமாக பேசுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைரு மாஇன் அலா வஜ்ஹில் அர்ல் மாஉ ஜம்சம். உலகத்திலே தண்ணீர் இருக்கிறது, தண்ணீரில் எல்லாம் சிறந்த தண்ணீர் ஜம்சம் என்று சொன்னார்கள்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மீண்டும் சொன்னார்கள், என்ன நீயத்திலே குடிக்கப்படுகிறதோ அந்த நீயத்து கபூலாகும், அந்த நீயத்து ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஜம்சம் ஒவ்வொரு நாளும் ஒரு வினாடிக்கு 90,000 லிட்டர் அது வெளியாக்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் அல்லாஹ் 250 தொன் தண்ணீரை, ஜம்சம் தண்ணீரை செலவழித்துக் கொண்டிருக்கின்றான். இமாமுனா சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு சபையிலே எனக்கு 2 லட்சம் ஹதீஸ் பாடம் என்று சொல்லுகிறார்கள். அந்த சபையில் இருந்த ஒரு மனிதர் கேட்கிறார், குர்ஆனில் இருக்குகிறதே 6666 ஆயத்து தான், 2 லட்சம் ஹதீஸ் பாடம் என்று சொல்லுகிறீர்களே என்று கேட்கிறார். எந்த நீயத்தில் ஜம்சம் அருந்தப்படுமோ அந்த நீயத்து கபூலாகும் என்ற ஹதீஸை ஆரம்பத்திலே சொல்லிவிட்டேன். உடனே அந்த மனிதர் சொல்லுகிறார், 2 லட்சம் ஹதீஸையும் இப்பொழுதே உங்களுக்கு சொல்லலாமா, அல்லது இடையில் உங்களுக்கு கிதாபுகள் பார்க்க வேண்டி தேவைப்படுமா என்ற கருத்துட்பட கேட்டார்கள். சொன்னார்கள், இந்த சந்தர்ப்பத்தில் அல்ல, எந்த சந்தர்ப்பத்திலும் எனக்கு சொல்லலாம். கேட்டார்கள், அவ்வளவு ஹதீஸை எப்படி நீங்கள் பாடமாக்கி இருக்குகிறீர்கள், மனனம் செய்திருக்கிறீர்கள்? சொன்னார்கள் இமாமுனா சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், ஒரு நாள் ஜம்சம் கிணற்றுக்கு பக்கத்திலே இருந்து அந்த ஜம்சம்மை அருந்தும் பொழுது நான் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டேன், யா அல்லாஹ், எந்த நீயத்திலே இந்த ஜம்சம் அருந்தப்படுகிறதோ அந்த நீயத்து கபூலாகும். எனவே ஹாஃபில் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்களுக்கு கொடுத்த மனன சக்தி எனக்கு தருவாயாக என்று துஆ கேட்டேன். அன்று முதல் இன்று வரை ஒரு விடயத்தை, அது ஹதீஸாக இருக்கலாம், குர்ஆனுடைய ஆயத்தாக இருக்கலாம், ஒரு முறை படித்தாலே எனக்கு கல்விலே பதிந்துவிடும் என்பதாக சொன்னார்கள். அதே போன்று இமாமுனா திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய தந்தை ஹரம் ஷரீஃபுக்கு பக்கத்திலே ஒரு நாள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே சிறுநீருடைய தேவை ஏற்படுகிறது. அவர் எழுந்து சிறுநீர் கழிப்பதற்காக சென்றால் அவருடைய இடம் போய்விடும். அந்த அளவுக்கு ஜனம் இருக்கக்கூடிய பகுதி ஹரம் ஷரீஃப். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நேரத்திலே கையிலே ஜம்சம் நீர் இருந்தது. எந்த நீயத்திலே குடிக்கப்படுகிறதோ, எந்த நீயத்தை வைத்து குடிப்போமோ அந்த நீயத்து கபூலாக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே யா அல்லாஹ், இந்த சிறுநீருடைய தேவையை கொஞ்சம் தாமதமாக்கித்தா யா அல்லாஹ் என்று துஆ கேட்டு குடித்தார்கள். சிறுநீருடைய தேவையை வந்தால் தண்ணீர் குடிப்போமா சகோதரர்களே? தண்ணீரை தவிர்ப்போம். அவர் சொன்னார், சிறுநீருடைய தேவையை கொஞ்சம் தாமதமாக்கித்தா யா அல்லாஹ் என்ற துஆவோடு குடித்தார்கள். மறுநாள் சுபுகுடைய அனைத்து வணக்கங்களையும் செய்துவிட்டு தான் சிறுநீர் கழித்ததாக திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய தந்தை சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜுடைய கிரிகையை செய்ய வேண்டும் என்றால் நாம் நாடு கடந்து செல்ல வேண்டும். தவாப் செய்ய வேண்டுமா, அது அங்கு சென்றே ஆக வேண்டும். அதே போன்று ஜம்ரா செய்ய வேண்டுமா, அங்கு சென்றே ஆக வேண்டும். அதே போன்று தொங்கோட்டம் ஓட வேண்டுமா, அங்கு சென்றே ஆக வேண்டும். ஜம்சம் கிணறை பார்வையிட வேண்டுமா, அங்கு சென்றே ஆக வேண்டும். ஆனால் ஊரில் இருந்து செய்யக்கூடிய ஒரு அமலை அல்லாஹ் என் அத்துணை பேர்களுக்கும் தந்திருக்கிறான். அது